ஐபிஎல் 2026ல் இன்றைக்கி நடந்த 3வது மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாடு டாஸை லாஸ் பண்ணார். அதனால் நம்ம பேட்டிங் எடுக்க பவுலிங் எடுக்க முடியாமல் போச்சு ஃபஸ்ட்டு. அது ஏன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. என்ன தான் மோசமாக நம்ம நிலமையில் இருந்தாலும் ஜாமி ஓவர்டன்னால் ஒரு 127ன்ற ஒரு டீசென்ட் ரன்னை சிஎஸ்கே அடித்தாங்க. 128 அடிச்சு அப்படின்ற இலக்கோட களம் இறங்கினவங்க பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷி எனக்கே இது பத்தாதடா, என்னடா அடித்து வச்சுருக்கீங்கன்ற மாதிரி 15 பால்லே 50 போட்டார் அவர். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஷ்வாலும் ஒரு பக்கம் அடிக்க எல்லாருமே இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கடைசியில் 12 ஓவர்லேயே 128 ரன்னு 2 விக்கெட் இழப்புக்கு அடித்து வின் பண்ணிட்டாங்க. நாங்கள் வில் கம்பேக் ஸ்ட்ராங்கர்னு ஃபோட்டோ மட்டும் போடுறாங்க, போஸ்ட் மட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் மேட்ச்சில் ஒன்றும் இல்லையே. ஒரு விக்கெட்டு போனால் இன்னொருத்தவங்க ஸ்ட்ராங்காக நிற்கணும், அந்த பேசிக் இதுவே இல்லையே அப்படின்ட்டு நாங்கள் சொல்ல வெளில பேசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல ஆர்ஆரும் கடைசி இடத்துல சிஎஸ்கேவும் யூஸ்வலாக இருக்கிற இடத்துல இருக்காங்க. என்ன ஒன்றுன்னா ரன் ரேட் -4.1 இருக்குது. ஸோ இதிலிருந்து மீண்டு எழுவாங்களா சிஎஸ்கே அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அடுத்த அப்டேட்டோட வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.